ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டே 2 கோயம்புத்தூர் vlog தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 1 vlogோட லிங்க் கடைசியில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூருக்கு நாங்கள் மெயினாக வந்ததுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யூஎஸ் போகிறாங்க. அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தோம். காலையில் அவங்களோட வீட்டில் டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஏர்லியராகவே போயிடலான்னு வீட்டில் இருந்து கிளம்பியிருந்தாங்க. எல்லாருமா சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் பண்ணி பேசுகிறதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சென்ட் ஆஃப்ன்றது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் எமோஷ்னலாக தான் போச்சு. சீட்டிங் ஏரியாவில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் அங்கேயும் பறந்துட்டு இருந்தது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக எல்லோரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்ஸ் எல்லாமும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லஞ்சுக்கு வந்து வெளியில் எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு அங்கே எங்கே நல்ல ஹோட்டல் இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த பில்லர் 129 வந்து ரிவ்யூ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே போகலான்னு சொல்லி போயிருந்தோம். இது ஒரு மல்டி பெர்சன் ரெஸ்டாரண்ட் அண்ட் இதில் இருக்க ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நைட் டைமில் வந்தால் இந்த லைட்டிங் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, கார் எல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு. உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. சீட்டிங் ஏரியாவும் நல்ல பெருசாக இருக்கிறதுனால இங்கே நிறைய பேருமே வந்து நீங்கள் சாப்பிட முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் வந்து ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தாய் ப்ரானு. இந்த தாய் ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கோகோனட் ஃப்ளேவர் வந்து இருந்துச்சு. அந்த ரைஸுமே வந்து கோகோனட் ஆயிலில் தான் சாட்டே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டீம் ரைஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதனோட ஃப்ளேவர் பிடிக்கல, பட் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் லசாக்னியா வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நான் இன்னொரு ரெசிபியுமே கேட்டிருந்தேன். அவங்க வந்து இதுவே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும், இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் சிக்கன் லசாக்னியா கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சிக்கன் லசாக்னியா வந்து ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களே வந்து சர்வ் பண்ணியுமே கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே இருக்க பிளேட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹெவியாக இருந்தது. ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு அயன் பிளேட்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சியானாக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அவள் கார்லிக் பிரெட் வாங்கி அதை வந்து சாப்பிட்டா. அதுக்கப்புறம் வந்து டெசர்ட்க்கு வந்து கேரமல் கஸ்டர்ட் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். அவளுக்கு வந்து இந்த புட்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஜூஸ் வந்து நான் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து வாங்கி குடிச்சிருந்தேன். இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வாட்டர்மெலன் அண்ட் மின்ட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இதுவுமே. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஈவினிங்க்கு மேலே ஹஸ்பண்டோட இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்து அவங்களுக்கு கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து சியானாக்கு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். சியானாக்கு அந்த டாய்ஸ் கூடயே விளையாடிட்டு இருந்தா. அவங்களோட பேபி கூடயும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா. நாங்களும் ரொம்ப நேரம் கழிச்சு நல்லா பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கிளம்பிட்டோம். ஒரு 5 o'clock 5:15 அந்த மாதிரி டைமில் சென்னைக்குமே கிளம்பி வந்தாச்சு. வர்ற வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையிலே கிளம்புனதுனால சரியான பனி. நம்ம ஊரோட அந்த சைட்லாம் ரொம்ப பனியாக இருந்துச்சு. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மரம்லாம் இருக்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு பனி வந்து மூடி இருந்தது. காலையில் இந்த சில் கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ராவல்லாம் நம்ம அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே பறந்துடும். அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. இந்த ஊரே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பெட்ரோல் பங்க்கில் வந்து ஸ்டாப் பண்ணிருந்தோம். ஃபுல்லாக தென்னந்தோப்பு, பக்கத்துலேயே வந்து மலை, எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. ஃபுல்லாக பார்க்குற இடம்லாம் பச்சை பசேல்னு சூப்பராக இருந்தது. இந்த சன்ரைஸ் வியூவோடு அப்படியே ட்ராவல் பண்ணுறதும் நல்லா இருந்தது. அண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஜீசஸ் ஸ்டாச்சு வந்து இருந்துச்சு. அதே மாதிரி அங்கங்கே அந்த எல்லோ கலரில் பூ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது. ஃபுல்லாக இதே மாதிரி தான் ட்ராவல் ஃபுல்லாகவுமே நிறைய பூச்செடி, மரம், அதுக்கப்புறம் ரிவரு, லேக்கு, அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி தண்ணி இதெல்லாம் பார்த்துட்டே போகிறதுக்கு. போகிற வழியில் நல்ல ஹோட்டலாக பார்த்துட்டு இருந்தோம். காலையில் எழுந்திருந்தாலும் பசி இல்லை, பட் இருந்தாலும் டைமுக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டல் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வசந்த பவன் வந்துச்சு. ஸோ வசந்த பவன்லேயே போய் டிஃபன் சாப்பிட்டுடலான்னு சொல்லி அங்கே வந்து இறங்கியிருந்தோம். நான் வந்து மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே டேபிள்லேயே காமனாக பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் மிளகா பொடி இருக்குது. அதுக்கப்புறம் சட்னி 3 types வச்சுருந்தாங்க. ஒயிட் சட்னி, க்ரீன் சட்னி, ஆரஞ்ச் சட்னின்னு. அதே மாதிரி சாம்பாரும் தனியாக வச்சுட்டாங்க. அண்ட் மினி டிஃபனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் இட்லி அண்ட் ஒரு பீட்ரூட் இட்லி வச்சுருந்தாங்க. பூரி இருந்தது, ஒரு வடை இருந்தது, அண்ட் பொங்கல் இருந்தது, தால் இருந்தது, அதுக்கப்புறமா வந்து பொட்டேட்டோ மசாலா, வடைக்கறி, அதுக்கப்புறம் தோசை, இது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் நல்லா
இருந்துச்சு. பட் எனக்கு இது இருக்கிறதுலே ரொம்பவே பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு மிளகாய் பொடி அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நான் இந்த மிளகாய் பொடி வச்சு தான் தோசை, இட்லி எல்லாமே ட்ரை பண்ணேன். எனக்கு சட்னி எல்லாமே சாப்பிட்றதோட இதனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நீங்கள் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஹோட்டலுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் ஷாப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இதில் வந்து கிட்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு தேவையான விளையாடுற எல்லா ஐட்டமே உடனில் இருந்தது. அதே மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாமும் நிறைய வச்சுருந்தாங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து சூப்பராக ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி வச்சு நிறைய ஃப்ளார்ஸ், இந்த இட்லி பூ, அதுக்கப்புறம் செம்பருத்தி, மல்லிப்பூ, இந்த மாதிரி நிறைய பூவெல்லாம் அழகாக இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. இங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் விற்றுருந்தாங்க. சியானாக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக பலாப்பழம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.